சொல்லி சொர்ண மீனாட்சி தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா, பரவாயில்ல பாடல்னு தலைப்போச்சு யாருமே பாடலையே அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வராமல் பிள்ளை பாட முயற்சித்து அழகாக பாடியிருக்கிறாள். அவளுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுமா. தொடர்ந்து அடுத்ததாக நிறைவு பேச்சாளர்கள் நிறைய குறிப்பெடுத்திருக்காங்க. நோட்டு நிறைய குறிப்புகளாக வைத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை மனம் நிறைய நீங்க நிறைய கைத்தட்டணும். இந்த 3 பேரை விட அந்த 4 பேருக்கு நீங்க நிறைய கைத்தட்டணும். அவங்க வளர்ந்து வருகிறார்கள். இந்த மண் அவர்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கையோடு அன்பு பிள்ளைகளை நாம் அழைக்கிறோம். அடுத்ததாக செல்வி ஸ்ரீ மீனாட்சி, ஜெய் ஸ்ரீ மீனாட்சி அவர்களை மிகச்சிறப்பாக தனி இலக்கிய பாடல்களே என்ற அணிக்கு வலிமை சேர்த்து பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆன்றோர்களே, சான்றோர்களே, அவையோர்களே அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். திருக்குறளில் திக்கெட்டும் திகழச் செய்த திருக்குறள் ஆசான் நம் ஜெயங்கொண்டான் ஐயாவிற்கு முதற்கண் வணக்கங்கள். நான் இப்படி ஆரம்பிக்கிறேன். நகரத்தாருக்கு என்றும் இறைவன் தான். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யிலே கண்ட உண்மை அப்படின்னாங்க. இது நம்ம கண்ணதாசன் ஐயா எழுதின பாடல். இது தெரியாதவங்க செட்டிய வெடி யாராவது இருக்க முடியுமாங்க? கண்டிப்பா முடியாது. நம்ம ஒருவேளை இருந்திருந்தாலும் இனிமே போய் படிச்சிருவாங்கம்மா, செட்டிய வெடிலன்னு சொல்லிடுவீல. அப்புறம் ஔவையார் எழுதின விநாயகர் அகவலுக்கு சமமாக போற்றப்படுவது இந்த அற்புத கீர்த்தி வேண்டின்ற பாடல். அடுத்ததாக, அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன், அவன் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன். இது எழுத நம்ம கண்ணதாசன் ஐயா தான். அள்ளி கொடுப்பதுல வல்லவன் நம்மளோட இறைவன் எல்லாம் போட்டிருக்காங்க. இறைவன் ஆறுதல் சொல்வாங்களா அப்படின்னு கேட்டா அது நேர்ல நடக்காது. ஆனா அதையும் நம்மள சித்தரிக்க வச்ச ஐயா தான் கண்ணதாசன் ஐயா இலக்கியத்துல. அடுத்ததா, கோவில்கள்ல வெளியே இருந்து பார்த்தா அதோட கோபுரம் தெரியும். கோபுரம் அழகுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதோட அஸ்திவாரம் தான் அதை புடிச்சு தாங்குது. அதுதான் அந்த இலக்கிய பாடல்கள். இலக்கிய பாடல்கள் திரை இசை பாடல்களை தாங்குகிறது என்றுதான் நான் கூறுவேன். திரை இசை பாடல்கள் கால வெள்ளத்தில் மறைந்து விடும். ஆனால் நமது இலக்கிய பாடல்கள் என்றும் நிலைத்து நிற்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு சட்டையை எடுத்துக்கலாம். சட்டைக்கு ஏற்றவாறு உடலை மாற்றுவதுதான் திரைப்பட பாடல்கள். உடலுக்கு ஏற்றவாறு சட்டையை தைப்பதுதான் நம் இலக்கிய பாடல்கள் என்று கூறுவேன். நல்ல பொருத்தமான உவமை, வாழ்த்துக்கள். இந்த அளவுல சினிமா பாடல்களை யார் வேணாலும் பாடலாம். நம்ம தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் யாரு பாடினாலும் அந்த சினிமா பாடலாம். விஜய் ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கலாமா? ஆனா நம்மளோட மரபு கவிதைகளையும் இலக்கிய பாடல்களையும் பாட தனி தத்துவமும் உணர்ச்சியும் வேணும். அது நம்ம கண்ணதாசன் ஐயாக்கு மிகுதியாக இருக்கிறது. புலவரின் வாழ்த்தை பழிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம ஐயா சிகாகோ போகும்போது ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்களாம். அதுல அவர் கொடுத்த தலைப்பு சிறுகூடல் பட்டியிலிருந்து சிகாகோ வரை. அவ்வளவுதாங்க அவர் கதை முடிஞ்சது. சிறுகூடல் பட்டியில பிறந்து சிகாகோவில் காலமானார். அதாவது ஐயா காலமானார் நான் சொல்ல மாட்டேன், காலமே காலமானது என்று தான் நான் கூறுவேன். அது தமிழ் சொல்லி அருமங்க. சிவலோக பதவி அடைந்தார், இயற்கை எதினார், மரணம் அடைந்தார், அகால மரணம் அடைந்தார், பயமுறுத்துவாய். ஆனா அருமையான வார்த்தையாக சொன்னது. காலமானார்னாலே அதுவே அதுல பொருள் இருக்கலாமா, நம்ம எக்ஸ்ட்ராவே போட வேணாம். காலமானார்னா இன்றைக்கும் அவர் இறக்கவில்லை, நம் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த காலம் ஆனார் என்பது பொருள். அவருக்கு அவரோட மனைவிக்கு ஒரு பாடல் பாடினார். செவிகள் பழுதானாலும் தன் சேவை சிறப்பாலே என் கவிதை பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி. அடுத்த வரி மனைவியை சொல்லிடுமா, வச்சிருக்கியா? அப்புறம் பிட்டது ரீடிட்டே பாடு. பட்ட கதை கொஞ்சமல்ல, பரிதவிப்பும் கொஞ்சமல்ல, கேட்ட கதை கொஞ்சமல்ல, கீழ்நிலையும் கொஞ்சமல்ல, இத்தனையும் தாங்கிக் கொண்டு நான் தற்கொலைக்கு முயன்ற தருணங்களும் கொஞ்சமல்ல, இத்தனையும் தாங்கிக் கொண்டு நான் ஏன் வாழ்கின்றேன் தெரியுமா? தத்தையவள் என் மனைவியின் தாலிக்கே என்று கூறினார் கண்ணதாசன் ஐயா. இது அல்லவா அவரது இலக்கியம்? இவ்வாறு திரை இசையிலும் பாடி இருக்கிறார். கடைசியா ஒரு வரியில முடிப்பார், பொன்னம்மா பூமியினும் புறையுடையார். திரை இசையிலும் அவர் மனைவியை பத்தி ஊமைப்படுத்தியிருக்காரு. ஆனா அந்த சுவை இந்த பாடலில் கிடைத்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
இருந்து பாடி இறங்கப்பா. எத்தனை பேருக்குங்க இந்த இது கிடைக்கும்? அவர் இருக்கும்போது தனது இறப்பை அடுத்தவர்கள் கருதரை விட அவரை ரொம்ப முக்கியமா கருதி இறங்கப்பா பாடியிருக்காருங்க. பாரியோடும் கொடை போக பார்த்தனோடும் கனை போக படர்ந்த வளவில் ஓரியோடும் அறம் போக உலகமறை வள்ளுவனோடுரையும் போக என் சொல்லி வருந்துவேனே அப்படின்னுங்க. நம்ம நல்லா கைதிடலாங்க, தேடி எடுத்திருக்கா. தனக்கு தானே பாடிய இரங்கற்பா, அருமை. ஒரு திரையிசை பாடல்னா அதுக்கு தத்தகாரம் கொடுத்துருவாங்க. அதற்குள்ள நம்ம பல்லாங்குழியில் முத்துக்களை கொடுத்தது போல நம்ம அதுல எவ்வாறு வார்த்தைகளை பூஜித்தோன்றதுதான் நம்மளோட திரையிசை பாடல்கள். ஆனா இலக்கிய பாடல்கள் வார்த்தைகளை தானே தொகுத்து தனக்குன்னு ஒரு வடிவம் கிரியேட் பண்ணி அதுல பாடுறதுதான் நம்ம தனி இலக்கிய பாடல்கள். அடுத்ததாக இலக்கியம்னே கண்ணதாசன் ஒரு கவிதை பாடினான். பொது வாழ்வில் பணியாற்றி இலக்கியத்து பொன்வீட்டில் இலைப்பாற்ற புகுந்த காலை மதுகோப்பை கரத்தேந்தி குடியன் காணும் மாறாக கனவுலகம் சாட்சியாகும் சதிராடும் மங்கையரின் பாதத்தோடு சரியாக சேர்ந்தாடும் சிலம்பின் ஓசை கதகதப்பை வாலிபரின் உளத்தில் ஏற்றி கலக்குதல் போல் இலக்கியமும் கலக்கும் நெஞ்சை. அருமை. கண்ணதாசன் ஐயாவும் கண்ணையும் என்னைக்குமே பிரிக்க முடியாது. அதற்கான சிறந்த சான்றிதழ் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்கள் என்ற பாட்டு. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணன் அது வழியையும் மற்றவர்கள் அவருக்கு செய்த உதவியமும் இவ்வளவு அழகாக கண்ணதாசனை போல் எவராலும் வர்ணிக்க முடியாது என்று தான் நான் கூறுவேன். அடுத்தது நகைச்சுவையில் காலமேக புலவர் நம் கண்ணதாசன் ஐயா. நல்லா தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாருங்க. அவ்வளவு அழகான நகைச்சுவையை ஊட்டிய ஒரு பாடல். வள்ளூரை கொண்டு வந்து, அதாவது ஒரு மாமியார் வந்து தனது மருமகளை திட்டுறதுன்னு கூட சொல்லலாம். வள்ளூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாரு. கல்லா பிறந்ததையும் கருப்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தையும் செல்ல வச்சு போனாரு. ஊரெல்லாம் பொண்ணிருக்க உட்கார வச்சிருக்க தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும். 8 கண்ணு விட்டரிக்க ஏன் தம்பி மகள் இருக்க குத்துக்கல்லு போல உன்னை கூட்டி வந்தோம் வீடு வர. அழகுங்க. இப்படி ஒரு மருமக இருந்தா கூட மாமியார்களுக்கு இதை ரசிக்கத்தான் தோன்றும் அல்லவா? நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின் பெருமை இதில் தெரிகிறது. பண்பு, அறிவு அனைத்தையும், நமது உணவு வகைகள் அனைத்தையும் ஒரு பாடலில் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அது இலக்கிய பாடல்களால் மட்டுமே சாத்தியமாகும். இதில் திரு அருணோதய மருணன் ஐயாவின் பதிப்பகத்தில் தான் முதலில் கண்ணதாசனின் பாடல் வெளிவந்தது. அந்த அருணோதய மருணன் ஐயா எனது பாட்டையா. முதல் நூல் ஈழத்திராணி, ₹1 அந்த நூல். அவரது பேத்தியாக இருந்து ஒரு இலக்கிய பாடல்கள் என்ற தலைப்பில் பேசுவதற்கு நான் பெருமிதம் கொள்கிறேன். அடுத்ததாக காசி விசாலாட்சி, கவிமதுரை மீனாட்சி, கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்திலுள்ள பொன் நகையும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் முற்றும் அழியாத மொட்டை கோபுரமும் அண்ணாமலையிலிருந்து அமர்ந்திருக்கும் பேரழகும் ஆக்கி கொடுத்தவர்கள், அமர்ந்திருந்து காத்தவர்கள், நம் நாட்டுக்கோட்டை வளர்த்த நகரத்தாருன்னு ஒரு சமூகத்தை பத்தி இவ்வளவு அழகா யாராலங்க சொல்ல முடியும்? நம்ம சமூகம் மட்டும் சொல்லல. நாடார், காமராஜர் நாடார் பத்தி சொல்லியிருக்காரு. பொன் நாடார், பொருள் நாடார், இந்த மாதிரி நிறைய வரிசையிட்டு அவர் தான் காமராஜர் நாடார் என்று கூறினார் கண்ணதாசன். அடுத்ததாக நமது வழக்கத்திற்கு வருவோம். ஒவ்வொரு பாட்டிலுமே ஒரு சுவை இருக்குன்னு சொல்லுவோம். அந்த சுவை நம்ம ஐயாவோட பாட்டில் நம்மளால நிறைய பார்க்க முடியுதுன்னு தான் நான் சொல்லுவேன். 1000 நாமங்கள் தேவிக்குன்னு சொல்லி ஒரு பாடல். அதுல வந்து ஆழ்கடலில் போட்டாலும் அக்கினியில் இட்டாலும் அழியாத மேனி வேண்டும், ஆடு நோய்கள் பல கூடி உடல் மீது தொட்டதாலும் அலராத நெஞ்சம் வேண்டும்னாருங்க நம்ம ஐயா. இப்ப நான் அற்புத கீர்த்தி வேண்டன் பாடல் சொன்னேன். அது எந்த சாமி படத்துக்கு பின்னாடியாவது, எல்லா சாமி படத்துக்கு பின்னாடியுமே பார்க்க முடியும். ஆனா இவங்க சொன்ன பரமசிவன் கழுத்தில் இருந்ததும் கிட்டத்தட்ட கடவுளை ரிலேட் பண்ற சாங் தான். ஆனா அது எந்த சாமி படத்துக்கு பின்னாடியாவது பார்க்க முடியுமா ஐயா? நல்ல கேள்வி தம்பி, நீ பதில் சொல்லணும். நம்ம நகரத்தார்களை பத்தி ஐயா நிறைய பாடியிருக்காரு. ஸ்ரீராம் வந்து நமக்குள் ஒருவன் ப்ரோக்ராம்ல நாம் யார் நகரத்தார்கள் அப்படின்னு சொல்லி புகழ் பெற்றவர். அவரே இந்த அணியில உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற போது பெரும் வருத்தம் தான். மீனாட்சி 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 அம்மனை பத்தி அவ்வளவு பாடல்கள் எழுதியும் 2 மீனாட்சிகளும் இந்த அணியில் என்று சொல்வதில் அருமை அருமை. பல பாடல்கள் சொல்வதுக்கு அப்புறம் டேஷ் விட்டால அங்கதான் ஜெயிக்கிறாங்க, அங்கதான் பேச்சாளர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அருமை. அதாவது கண்ணதாசன் ஐயா, சீனிவாசன்
இவ்வாறு பல பல நல்ல பாடல்களை மலை போல நமக்கு பொழிந்த நம் ஐயாவை போற்றுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். ஐயா, ஞான வளர்ச்சி அதுதான் சமூகத்தினுடைய வளர்ச்சியாகவும் அமையக்கூடும். அந்த அடிப்படையில் பேசிய அந்த பிள்ளையை நெஞ்சம் நிறைய பாராட்டுகிறேன். எங்களுக்கு தான் தீர்ப்புன்னு அண்ணனும் மிரட்டினார். அணிக்கும் பக்குவமா எடுத்து சொல்லி கொடுத்திருக்கார். தம்பி அதை தொடர்ச்சியா பண்ணா. தங்கச்சி கொஞ்சம் எச்சரிக்கையா விடாம ரொம்ப நாகரிகமா, உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு ஈப்பிக்கோ என்று சொல்லுகிற பொழுது பயந்து நான் படித்து வந்ததையெல்லாம் மறந்து ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டு போய்விடலாம். நல்லவேளை கவிதை மழை பொழிவதற்கு வான்மழை இடையூறாக இருக்கக்கூடாது என்று விலகியது கண்ணதாசனின் வெற்றி.